வணக்கம். தமிழ்நாட்டில் உழைத்து வாழும் மக்களே, அதாவது திமுக மானங்கட்ட கட்சியை விட திருடாமல், கொள்ளையடிக்காமல், பல பாவத்தை செய்யாமல் ஒவ்வொரு நாளும் ஓட்டு போடும் ஜனங்களே, தமிழ் மக்களே, உழைத்து வாழும் மக்களே, நேர்மையாக நீங்கள் தான் சொல்லுவீங்க, நாங்கள் உழைச்சா தான் தோன்னு சொல்லுவீங்க, நீங்கள் உழைச்சா தான் தோன்னு சொல்லுவீங்களா? இதையே நம்ம விஜயும் சொல்லியிருக்காரு. திமுக மானங்கட்ட கட்சி ஆண்டாளன, எந்த கேவலமான மானங்கட்ட கட்சி ஆண்டாளன, உழைச்சாதான் சோறுன்னு அவரே சொல்லிட்டுக்கார். ஆமாம், சரி, ஆமாம், நீங்கள் உழைச்சாதான் சோறு, அதான் அது உண்மை தான். ஆமாம், நீங்கள் வேலைக்கு போய் தான் சொந்த வீடு கட்டுறீங்க, வாடகை கொடுக்குறீங்க, பெட்ரோல் போடுறீங்க, எல்லாமே உங்கள் தேவை அவசியம் அத்தியாவசியம் நீங்கள் உழைச்சி தான் வாழ்கிறீங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு உருப்படணுமா உருப்படக்கூடாது? தமிழ்நாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்கக்கூடாது? உங்கள் வீடு நல்லா இருக்குமா நல்லா இருக்கக்கூடாதா? உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னா யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? யாருக்கு? தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற மானங்கட்ட கட்சி ஓட்டு போட போகிறீங்களா? திமுக மானங்கட்ட கட்சி ஓட்டு போட போகிறீங்களா? இல்லை தமிழ்நாடை முதல் இடம், 2வது இடம், 3வது இடத்துக்கு கொண்டு வர நம்ம தமிழை வெட்டி கழகத்துக்கு ஓட்டு போட போகிறீங்களா? கண்டிப்பாக தமிழை வெட்டி கழகம் நல்லது செய்யும், நல்லது மட்டுமே செய்யும். ஏன் வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்கள். உங்கள் ஒரு விரலை வாய்ப்பு கொடுத்தா பாருங்கள். தேர்தல் அறிக்கையே வரும், உங்கள் வாய்ப்பை கொடுங்க. தேர்தல் அறிக்கையே வரும், அதில் உள்ள எல்லாத்தையும் படிங்க, பாருங்கள், கேளுங்க, படிங்க, நம்புங்க. இது வரைக்கும் திருட்டனை நம்பிங்களா? திருட்டு திமுக மானங்கட்ட கட்சியை நம்பி தானே ஓட்டு போட்டீங்க முன்னாடி 2023 தேர்தலில். இப்போ தமிழை வெட்டி கழகத்தை, உண்மையாக தமிழை வெட்டி கழகத்தை நம்புங்க. பல பாவத்தை செஞ்ச மானங்கட்ட திமுக கட்சியை நம்புனீங்க. திருடுங்க, கொள்ளையடிச்ச, ஏன் எவ்வளவோ பண்ணியிருக்குது. அதான் மனுஷ ஜென்மமே கிடையாதுன்றேன். அவங்க வச்சிருக்க ஒவ்வொரு பணமும் கருப்பு பணம், மக்கள் வரி பணம், திருட்டு பணம். உங்களை மாதிரி உழைச்சி வாழலையே, நேர்மையாக உழைச்சி வாழலையே, ஓட்டு போட்டிங்கள, உங்களை மாதிரி உழைச்சி வாழலையே. அப்புறம் மறுபடியும் அந்த மானங்கட்ட கட்சிக்கே அப்போ நம்மளாம் ஓட்டு கிடையாது. நல்லது நடக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும். அவங்க தான் மனுஷி. ஆனால் நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல கடவுள். அதை விட்டு நீ கமெண்டில் எது வேணால் வந்து பேசலாம், ரிப்ளை வரும். இதுதான் உண்மை. நல்ல எண்ணம், நல்ல செயல் தான் கடவுள். அதை விட்டு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு தமிழை வெட்டிகளுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு தமிழை வெட்டிகளுக்கு ஓட்டு போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது, அவ்வளோதான். தமிழை வெட்டிகளுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு தமிழை வெட்டிகளுக்கு ஓட்டு போடுங்க. தேர்தல் அறிக்கையே வரும், நம்பிக்கிட்டே இருங்க. தமிழை வெட்டி கழகத்தை எவ்வளோ நம்புங்க. உடம்புல உயிர் உள்ளவரையும் நம்புங்க. நம்பிக்கிட்டே இருங்க. தமிழை வெட்டி கழகம் துணையாக இருக்கும், ஆதரவாக இருக்கும். தமிழ்நாடு மக்கள் முதல்ல துணையாக இருக்கணும், சரிங்களா? தமிழை வெட்டி கழகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்கள் 180 கோடியா, 170 கோடியா, 160 கோடியா? தமிழ்நாடு மக்கள், உங்களுக்கு நல்ல எண்ணம் வேணும், நல்ல செயல் வேணும், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும்.